நலத்தமயந்தி பகுதி 3 தொடர்கிறது. நல்லழகினாலும் உலகத்தால் கொண்டாடப்படுபவள். ஆனால் அவள் பருவ வயதை அடைந்தபொழுது ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண் பணியாட்களும் பெண் அடிமைகளும் இந்திராணியிடம் பணி செய்வதைப் போல் அவளிடம் பணிபுரிந்திருந்தனர். பீமனின் மகளான அந்த களங்கமற்றவள் தமயந்தி அனைத்து ஆபரணங்களும் பூண்டு மேகங்களில் இருக்கும் பிரகாசமான மின்னல் போல தனது பணிப்பெண்களுக்கு மத்தியில் பிரகாசித்து கொண்டிருந்தாள். அகன்ற விழி கொண்ட அந்த மங்கை லக்ஷ்மி தேவியைப் போலவே பெரும் அழகு படைத்திருந்தாள். தேவர்களிலோ யக்ஷர்களிலோ மனிதர்களிலோ இதை போன்ற அழகுடைய ஒரு பெண்ணை யாரும் கேள்விப்பட்டதோ பார்த்ததோ கூட கிடையாது. தேவர்களும் அந்த அழகான மங்கையை விரும்பினர். புலி போன்ற நலனோ 3 உலகத்திலும் தனக்கு இணையில்லாதவனாக இருந்தான். அழகில் அவன் மனித உருகொண்ட மன்மதன் போலவே இருந்தான். இவற்றால் வியப்படைந்த கட்டியக்காரர்கள் திரும்ப திரும்ப நலனின் பெருமைகளை கொண்டாடி தமயந்தி இடத்திலும் தமயந்தியின் பெருமைகளை நலனிடத்திலும் புகழ்ந்தார்கள். திரும்ப திரும்ப ஒருவர் நற்குணங்களை மற்றவர் கேள்விப்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் பார்த்து கொள்ளாமலேயே ஈர்க்கப்பட்டனர். அந்த ஈர்ப்பும் வளர ஆரம்பித்தது. பிறகு நலன் தனது இதயத்தில் இருந்த காதலை கட்டுப்படுத்த முடியாதவனானான். நந்தவனத்துடன் கூடிய தனது அந்தப்புரத்திலேயே அவன் நீண்ட நேரத்தை கழிக்க ஆரம்பித்தான். அந்த நந்தவனத்தில் தங்க இறகுகள் கொண்ட அன்னங்கள் பல உலவுவதை கண்டான். அவற்றில் ஒன்றை தன் கரங்களால் பற்றினான். அதன் காரணமாக அந்த பறவை நலனிடம், மன்னா, என்னை கொன்று விடாதே, நான் உனக்கு நல்லதை செய்வேன். நிஷத மன்னா, உன்னை தவிர வேறு யாரையும் தமயந்தி விரும்பாதவாறு அவளிடம் உன்னை குறித்து நான் பேசுவேன் என்றது. அந்த அன்னத்தின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் நலன் அந்த பறவையை விடுவித்தான். அந்த அன்னப்பறவைகள் தங்கள் சிறகுகளை விரித்து விதர்ப்ப நாட்டுக்கு சென்றன. விதர்ப்ப நாட்டுக்கு வந்த அந்த பறவைகள் குண்டினபுரத்துக்கு நந்தவனத்தில் இருந்த தமயந்தியின் முன் பறந்தன. பணிப்பெண்களுக்கு மத்தியில் இருந்த தமயந்தி அவற்றை கண்டு இயல்பை விட அழகிய தோற்றம் கொண்ட அந்த பறவைகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்து நேரத்தை கடத்தாமல் அந்த அன்னங்களை பிடிக்க முயன்றாள். இதன் காரணமாக அந்த அழகான மங்கையர் கூட்டத்திற்கு முன்பு அந்த அன்னங்கள் எல்லா திசைகளிலும் பறந்தன. அந்த மங்கையரும் ஒவ்வொருவரும் ஒரு அன்னத்தின் பின்னாக அந்த பறவைகளை தொடர்ந்து சென்றனர். தமயந்தி முன் ஓடிய அன்னம் தொடரும்.